ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிது சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் ஒரு சூப்பரான பன் அல்வா நாட்டு சர்க்கரையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையில் சூப்பராக இருக்கும். நான் சர்க்கரையில் ஏற்கனவே பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செய்ய போகிறேன். ஸோ அதே டேஸ்ட்டு இது இன்னும் நாட்டு சர்க்கரையில் பண்ணனால நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பன் அல்வா செய்கிறதுக்கு நான் ரஸ்க் எடுத்திருக்கேன், பிரிட்டானியா டோஸ்ட் டீ எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாதியாக உடச்சி வச்சுக்கலாம். உடச்சி வச்சுட்டு இப்போ நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இந்த நம்ம உடச்சி வச்சுருக்கிற ரஸ்கை சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். அந்த பன் அல்வா நம்ம சர்க்கரையில் பண்ணுற பன் அல்வா நான் எப்படி பண்ணியிருந்தேன்னா, நல்லா அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணதை நம்ம ஃப்ரை பண்ணியிருப்போம் நெய்யில். ஸோ இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இதை ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இதை லைட்டாக இந்த நெய்யில் எல்லாமே டச் ஆகுற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட்டு அந்த நெய் அதில் பட்டுச்சுனாலே போதும். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நான் இப்போ 1 கப் எடுத்திருக்கேன். அரைச்சதை அளந்து எடுத்துக்கணும். ஸோ இதை நல்லா சமப்படுத்திக்கோங்க. இது 1 கப் அளவு இருக்குது. இதே அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரையை எடுக்க போகிறோம். நாட்டு சர்க்கரையும் இது 1 கப்பு எடுத்திருக்கேன். இன்னும் கூடுதலாக ஒரு 1.25 கப்பு நான் இதில் சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம 1.25 சேர்க்கும்போது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா 1 கப்பு போதும். ஸோ இப்போ நம்ம கடாயில் 2 கப்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த கப்பு அளவு தான் தண்ணி எடுக்கணும். ஸோ 1 கப்பு ரஸ்க்குக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இதில் நான் சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நான் இதில் சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். சுக்குத்தூள் இன்னமும் டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதனால் நான் எனக்கு சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இது 1.25 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த ரஸ்க்கு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற ரஸ்கையும் சேர்த்து இதில் நல்லா கிண்டி விட போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் எல்லா சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா கிண்ட நல்லா கெட்டியாகும். கலர் ரொம்ப நாட்டு சர்க்கரை டார்க்காக இருக்கிறனால நல்ல டார்க் கலர் கொடுக்கும். லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரஸ்க்கு பவுட்ரு பண்ணிகிட்டே இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சர்க்கரை சுகரில் அவ்வளோவா கலர் வராது. ஸோ அதனால் நம்ம வறுக்கிறதே நல்லா ப்ரௌன் கலராக வறுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துருந்தோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். இதுவும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம முந்திரி வறுத்து இதில் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நெய் விருப்பப்படவங்க ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு 50 கிராம் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஹல்வாலேயே நான் கிண்டும் போதே அந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நெய். மொத்தமாக நான் 50 கிராம் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அல்வா நம்மளுக்கு பதம் கரெக்டாக இருக்குது. தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வறுத்த முந்திரியும் அதில் உள்ள நெய்யையும் சேர்த்து கிளறி விட்டு சூடாக பரிமாறினீங்கன்னா அல்வா சூப்பராக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இந்த பன் அல்வா 2 பன் அல்வாவையும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.